Time 12:18 PM. Day 101. ஐயோ, நேற்று செம்ம ஃபன்னாக போச்சு. ஆனால் டுவர்ட்ஸ் எண்டு நான் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகிட்டேன். ஸ்டார்டிங்கில் மார்னிங்கில் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். நான் ஒரு பேக் போட்டிருந்தேன் டேண்ட்ரஃபுக்கு. கோவா லீஃபு, கறி லீஃபு, சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு தலையில் தடவிட்டு ஓவர் நைட்டு படுத்துட்டு நெக்ஸ்ட்டு குளித்தேன். ஆனால் நிறைய ஆயிலியாக இருந்துச்சு ஹேரு. ஆயிலும் தடவி இருந்தேன். அப்போது ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணப்போ அது சரியாக வரல. அப்புறம் 1 மணிக்கு மறுபடியும் குளித்தேன். அதனால் நேற்று 2 தடவை குளித்தேன். நான் வந்து புளியவரைச்சாறு, ரைஸு, அப்புறம் தயிர் மிளகு ஃப்ரை இதுதான் எடுத்தேன். அப்புறம் ரோபி வாங்கி கொடுத்த டேட்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் வந்து புது டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணேன். ரெட் கலர் ஃப்ராக்கு தான் போட்டேன் நேற்று. வாங்கி ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன். ரெட் கலர் ஃப்ராக்கு, ரெட் கலர் நெயில் பாலிஷ், ரெட் கலர் வெல்வெட் ஷூ. செம்ம காம்போவாக இருந்துச்சு. ஆஃபீஸ் கேபில் தான் போனேன். நிறைய ஸ்னாப் எடுத்தேன். நான் போனதும் குந்தாணி அப்படின்னுலாம் வந்து சொன்னார். சாரும் சிரிச்சிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சார்ஜர் தான் எடுத்து கொடுத்தேன். 1 மணிக்கு சார்ஜர் கேட்டான்ல, சார்ஜர் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேரம் விளையாடலான்னு போனால் அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் கேரம் ஆட முடியல. அப்புறம் ப்ளேஸ்க்கே வந்துட்டோம். ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு நான் வந்து ரோபி எனக்கு ரெட் ரோஸ் வாங்கி கொடுத்துருந்தா. இப்போ நான் அந்த ரோஸும் எடுத்துகிட்டு தான் போனேன். அப்போது என்கிட்ட இதில் எது ரோஸு தெரியலை அப்படின்னாங்க சரவணன். அதாவது 7 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடின்னு சொன்னால் கூட கண்டுபிடிக்க முடியாதான் எங்கள் ரெட் ரோஸுக்கும் எனக்கும். ஐயோ, சரியான ஜோக்கு. எவ்வளோ சிரிச்சேன்னு தெரியுமா? அவன் சொல்கிற அந்த டோன் தான். நிறைய சிரித்தோம். நான் நிறைய மறந்துட்டேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சேன் சொல்லணும்னு. அதனால தான். அப்புறம் நிறைய பேர் நேற்று லீவாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தெரியல. சரியாகவே பேச முடியலை. பார்க்கவும் முடியலை. எனக்கு த்ரோட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஈவினிங் பிரகாஷ் வந்திருந்தான் ப்ளேஸுக்கு. ஞான பிரகாஷ். அவன் வந்து என்ன டியூட் ஃபிரோஸ் வந்து நேற்று லீவாக ஒர்க் ஃப்ரம் ஹோமு. அப்போது அவன் ஃப்ரீயாக தான் இருந்தான். அவன் வந்து எங்கேயாவது போகலாம், ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா. ஆக்சுவலி நான் அப்போ தான் ஸ்டேட்டஸ் போட்டேன். ரொம்ப நாளாக அந்த ஸ்டேட்டஸ்ஸு போடாமல் வச்சதுனால எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ ஸ்டேட்டஸ் போடுவேன்னு. ஸோ அதான் நேற்று ஃபைனல் ட்ரிப் ஸ்டேட்டஸ் போட்டேன். அதுக்கப்புறம் நானும் பிரகாஷும் வெளியே போனோம், டீ குடிக்க போனோம். டிபெட் டீ ஷாப்பில் ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வேறு புது டீ கடைக்கு தான் போனோம். யாருமே இல்லை அங்கே, நாங்கள் தான் இருந்தோம். அங்கே என்னென்னா ஒரு எக் பஃப்பு, ஒரு ஸ்பெஷல் டீ தான் சாப்பிட்டேன். அவனுக்கு ஒரு எக் பஃப்ஸு. எக் பஃப்பு ரொம்ப மஞ்சளாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டியெல்லாம் இல்லை. ஓகே, டீயும் சுமார் தான். அவங்க வந்து எல்லாம் சேர்த்து 90 அப்படின்னாங்க. நானும் அனுப்பிட்டேன். பிரகாஷ் வந்து எப்படி இது 90 வரும், என்ன கணக்கு அது அப்படின்னா.
சரி நான் சொன்னேன், சரி விட்டுரு பரவாயில்ல அப்படின்னு. இல்லை நீ நான் கேட்கணும், நான் கேட்டு வரேன் அப்படின்னு அவன் போனான். அதாவது டீக்கு 2 பப்ஸுக்கும் சேர்த்து 50, அப்புறம் டீக்கும் 25. அப்போ ஒரு டீ தான் குடித்தோம் அப்படி சொல்லிட்டு 20 ருபீஸ் திருப்பி தாங்கன்னு. இல்லை ஏதாவது வாங்குங்க அப்படின்ட்டான் அவன். நான் வந்து எதுவும் வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம்தான் சில்லறை கொடுத்தான் 20 ரூபா. அப்புறம் பிரகாஷ் நான் வந்து நானாக இருந்தால் வாங்கியிருக்கவே மாட்டேன், கேட்டிருக்கவும் மாட்டேன், சரின்னு சொல்லி வந்திருப்பேன். நீ இருந்ததுனால தான் இப்படி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி பிரகாஷோட ஃபன் ஒன்று இருக்குது. ஏன்னா அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், டியூட் லவ்வே பண்ணாத, லவ் பண்ணாலும் கல்யாணமே பண்ணாத, லூசு கூதிங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னா. இப்படியே தான் சொன்னான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ரொம்ப லைக் கல்யாணங்கிறது புது ஃபோன் மாதிரி. ஒரு வாரம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சலிச்சு போயிடும், போர் அடிச்சிடும், வேறு வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சொசைட்டிக்காக, பேரண்ட்ஸுக்காக வேணாடி, நீ ஜாலியாக இரு, நீ சந்தோஷமாக தனியாக சுற்று அப்படின்னா. அப்புறம் சொன்னால் அவனுக்கு வாழ்க்கையில் 2 ஆசை தானா. இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவனுக்கு 2 ஆசை. ஒன்று ஃப்ளவராக பிறக்கணும், இல்லை ஃப்ளவரோட ஃப்ரெண்டாவது இருக்கணும். பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, என்னோட நல்லா சுற்றுறதுக்காக. ஐயோ நிறைய சிரித்தேன். ஆக்சுவலி அவன் கஷ்டத்தை தான் சொன்னான். பட்டு ஒரு வார்த்தை சொன்னான், குழந்தைக்காக தான் இருக்கேன், இல்லாட்டி எப்போ விட்டுட்டு போயிருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். ஐயோ அந்த நிலைமைலாம் வரவே கூடாதுப்பா. இன்னொரு ஜோக்குன்னு சொன்னான். ஜோக்கு இல்லை, அவன் நிலமை அதுதான். 2 வருஷத்தில் லோன் முடிச்சிடும், நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சப்போ தான் அடுத்த லோன் எடுக்கணும், ஏன்னா குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எஜுகேஷன் லோனு அப்படின்ட்டான். ஐயோ இதுக்கு நான் சிரிக்கிறதா? ஆனால் அவன் சொன்ன டோனுக்கு நான் சிரிச்சிட்டேன். பட் அவன் கஷ்டத்தை தான் சொன்னான். அப்புறம் மேலே வந்துட்டோம். என்ன இந்த செக்யூரிட்டி ரொம்ப கலாய்ச்சார். டெய்லியும் ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வர, இது மைல்டாக தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், மைல்டாக தான் இருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங்காக தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேற்றினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சந்து சாரும் கீழே பிரேக் போனோம். நான் எதுவும் சாப்பிடல, அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் போனேன். சந்துவோட ஷூ சூப்பராக லேஸ் கட்டியிருந்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஒரு ஷூ லேஸ் கழட்டி விட்டுட்டேன். அவர் பைத்தியம் சொல்லிவிட்டு அவர் சிரிச்சுட்டே ஷூ லேஸ் கட்டினார். அதுக்கப்புறம் மேலே வந்தோம். வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் லீவு. எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியவங்க எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் லீவோ, அதனால் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன். கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கே போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய ஸ்னாப் எடுத்தேன். டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு, டின்னர் சாப்பிட போகணும். இடையில கார்த்து வந்தாள் ப்ளேஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் பேசினா. சிவா ப்ளேஸ் மாற்றினானா கூட எனக்கு எட்டி பார்த்தா சிவாவை தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிவா என்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தீனாவை நிறைய கலாய்ச்சோம். என்னடா ஊட்டி இருக்கிறவங்கள மட்டும்தான் நீ பார்ப்பியா அப்படி பேசலாம் சொல்லி கலாய்ச்சோம். சாகுக்கு சுத்தமாக உட முடியல. அவள் வந்து என்கிட்ட ஜர்க்கின் கேட்டால் நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு கோல்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜர்க்கினை துவைக்கவே இல்லைன்னு. அவள் அது பரவாயில்லன்னு சொல்லி போட்டா. அப்புறம் நைட்டு திரும்பி போனான் வீட்டுக்கு.
ஷிஃப்ட்டு முடியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டா. டின்னருக்கு ஒரு சம்பவம். அதாவது அலெக்ஸ் வந்து என்ன சொன்னால், உங்கள் யூடியூப்பில் ஆடியோ சரியாக கேட்கவே இல்லை அப்படின்னா. அப்போது நான் சொன்னேன், மைக் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், ஹெட்செட்டில் கூட இல்லை அப்படின்னு. அப்போ சாரு வந்து கலாய்ச்சான். ஃப்ளவர் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, எனக்கு யூடியூப்பில் சரியாக ஆடியோ கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நாளைக்கே மைக் வரும் வீட்டுக்கு டெலிவரியா அப்படின்னா. அது சொல்லக்கூடாதுன்னு வரைக்கும் சொன்னேன், அதனால் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கும் நிறைய சிரித்தோம். அதுக்கப்புறம் நட்ஸு இது ட்ரை ஃப்ரூட்ஸு டேட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்ல, பாருவுக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்குது டேட்ஸு அப்படின்னாங்க. எங்கேருந்து வாங்கினேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, ரோபி தான் வாங்கி கொடுத்தா. அவள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னமோ ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோ திங்ஸு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாரு அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. சரவணம் வந்து இப்படி பார்த்தான், ரோபிக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்னு. அப்போ பாரு சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னா. அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸாக இருந்துச்சு. சரு பிளேஸுக்கு போயிருந்தேன். அப்போது நிறைய பேசினோம், நாங்கள் நிறைய சிரித்தோம், நிறைய பேசினோம். என்னாச்சு, ரோபி வந்து ஒரு வீடியோ அனுப்புனா, உன்னோட டூத் ப்ரஷ்ஷு நான் தான், ஷவர் ஜெல்லு நான் தான். அந்த சாங்கை வந்து எல்லாத்துலேயும் அவள் ஃபோட்டோ போட்டுட்டு செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. எனக்கு அந்த மூட் ஸ்விங்ஸில் அவ்வளோ சிரிச்சிட்டேன். சீரியஸ்லி வேறு லெவல் ஃபன்னி. அதில் டெட்டி பேர் நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைனு வரும். அதுக்கு வந்து அதையும் பார்த்துட்டு நான் சந்துக்கு சரவணுக்கெல்லாம் காமித்தேன், பாருக்கும் காமித்தேன், ஆலனுக்கும் காமித்தேன். ஆலன் வந்து ஆனால் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணான், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. திடீர்னு சந்து வந்துட்டு டெட்டி பேர் தள்ளி உட்காரு அப்படின்னா. அப்போ நான் வந்து நினச்சேன், அவர் என்ன டெட்டி பேர், லைக் நான் டெட்டி பேர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, பாட்டில் வேறு டெட்டி பியர் மாதிரி மீன் பண்ணாராம். அது சரு தான் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஆக்சுவலி பாஸ் பண்ணேன், யாரோ டெலிவரிக்கு வந்தாங்கன்னா இல்லை டெட்டி பியர்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாட்டில் வர டெட்டி பியர் அப்படி தானா, யாரையும் பயம் இல்லை, ஃப்ளவர் எங்களுக்கு தான் அப்படின்ட்டாங்க. அது அவங்க சொல்லும்போது லைக் உரிமையான சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஆக்சுவலி அலெக்ஸ் என்னோடய ஆடியோ கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கே தெரியல யார் தான் யூடியூப் ஆடியோஸ் கேட்குறாங்கன்னு. அப்புறம் வினய் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தான், கால் பண்ணிட்டே இருந்தான், சாட்டர்டே சண்டே நான் பார்க்க வரேன், எனக்கு பார்க்கணும், பார்த்துட்டு போயிட்டுறேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு நான் ரிப்ளை பண்ண வேணும்னு தான் நினச்சேன். சரி பாவம் பார்த்து ரிப்ளை பண்ணான், ஓவராக பண்ணிட்டான். அப்புறம் மறுபடியும் ஆர்கே போட்டேன், ரிப்ளை பண்ண மூடு இல்லை, மண்டே எக்ஸாம் முடிச்சுட்டு வேணால் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேரம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் இருந்தால் நான் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆகிறேன், யாரும் இல்லைன்னா நிறைய பாக்கெட் போடுறேன். ஸோ அது அந்த ஸ்கில் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். வேறு என்ன, என்னோடய புளியவரைச்சாறு ரைஸு வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குன்னாங்க பாரு. அவங்க நிறைய சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருக்குன்னு சொன்னப்போ. அது என்னோடய சொந்த ரெசிபி. அப்புறம் ரொம்ப இரும்புறேன்,
அதனால் வீட்டுக்கு வந்த உடனே புது காஃப் சிரப் குடித்தேன். ஆனால் ஆஸ்தா கைண்டு மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான், டே டன்.